Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதை என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி நான் ஒரு புது ஐஷேடோ பேலட் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். கலர்பாப்லேருந்து கிராண்டியர் அப்படின்ற ஐஷேடோ பேலட் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இந்த லுக்கு யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணது உங்களுக்கு ஏற்கனவே டுட்டோரியல்ஸ் வந்திருக்கும், பட் இந்த லுக் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், இது ஒரு சாஃப்ட் சல்ட்ரி ஸ்மோக்கி ஐ வித் நியூட் லிப் லுக், இது நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் என்னுடைய டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், எனக்கு மேக்கப் போடுறேன் அப்படின்னும் போது நான் என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த கிளென்சர் தான் வந்து நான் போய்ப்பேன். இது வந்து ஒரு ரொம்ப மைல்டான கிளென்சர். அடுத்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வைட்டமின் இ இருக்குது. அகைன் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே அழகாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். என்னுடைய ஆயிலி ஸ்கின்னில் இது அழகாக உட்காரும். அண்ட் மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக அழகாக இருக்கும், ரொம்ப ட்ரை பண்ணாது என்னுடைய ஸ்கின்னை. ப்ரைமருக்கு நான் என்னுடைய லாக்மே பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து போர் ஃபில்லிங் ப்ரைமர் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் மேக்கப்பும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே உங்கள் ஸ்கின்னை வந்து உட்கார வச்சுக்க பார்த்துக்கும். ஸோ இதை எடுத்து யூஸ்வலாக எனக்கு எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், அதாவது எங்கெல்லாம் மேக்கப் வந்து சீக்கிரமாக டல் ஆகிற மாதிரி தெரியுதோ அங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஆயிலி ஆகிற ஏரியாவும். அடுத்து கலர் கரெக்ஷனுக்கு நான் இன்றைக்கி இலைகள்லேருந்து ஆரஞ்சு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து எனக்கு இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா, கண்ணுக்கு கீழே, லைட்டாக நெத்தியில், அந்த டெம்பிள்ஸில், அப்புறம் எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து டிஸ்கலரேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா Bonito டூல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து நான் அவங்களுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த நேராக நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் Born This Wayலேருந்து Too Facedலேருந்து Born This Way ஃபவுண்டேஷன். ஷேட் வந்துட்டு chestnut. ஸோ இந்த ஷேட் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நியூட்ரல் அண்டர்டோனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல ஹை கவரேஜ் இருக்குது இந்த ஃபவுண்டேஷனில். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி என்னுடைய ஆரஞ்சு கன்சீலரை தனியாக வந்துட்டு நான் எதுவும் வேறு ப்ராடக்ட் வச்சு கன்சீல் பண்ணல. யூஸ்வலாக நான் ஆரஞ்சை வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சு கன்சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போவேன். பட் இந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஹை கவரேஜ் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு எக்ஸஸ் ப்ராடக்ட் தேவைப்படலை. ஸோ நேரம் நான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு அப்படியே வந்து போய்க்கிறேன். அதாவது ஆரஞ்சு கன்சீலர் மேலே இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து கன்சீலருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லாரியால்லேருந்து ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து லைட்டராக இருக்கும். நான் வேணும்னே தான் எடுத்தேன், ஏன்னா என்னுடைய ஸ்கின்னில் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மெயினாக பிரைட்னஸ்னால் ஓவரால் ஸ்கின் டோன் மாத்திர மாதிரி கிடையாது. எங்கெல்லாம் எனக்கு நேச்சுரலாக கொஞ்சம் பளிச்சுன்னு முகம் இருக்குமோ அங்கே மட்டும், அதாவது கண்ணு கீழே, மூக்குக்கு மேலே, நெத்திக்கு மேலே, அப்புறம் சின்ன கீழே மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த லைட்டு ஷேட் போட்டுக்கிறேன். அடுத்து அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய கே பியூட்டி லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஷேட் ஆலிவ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பவுடர் அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஷேட். இந்த ஷேட் நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பீக்கன் யூஸ் பண்ணுவேன், பட் ஆலிவ் ஷேட் என் ஸ்கின் டோனுக்கு, என்னுடைய ஷேடுக்கு ரொம்பவே அழகாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் இதோட அப்படியே நிறுத்திட்டு நம்ம ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணிக்கிறோம். ஐப்ரோஸ் போகலாம் அப்படின்ட்டு ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய மிஸ் கிளேர் ஐப்ரோ கிட்ட எடுத்து அந்த டார்க் ஷேட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்பயும் பண்ணுற மாதிரி தான், எதுவும் புதுசான இதெல்லாம் கிடையாது. எப்பயும் பண்ணுற மாதிரி டார்க் பண்ணிவிட்டு இன்னர் பார்ட் வந்துட்டு சாஃப்டாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோக்கு நான் இந்த கிராண்டியர் ஐஷேடோ இதுதான் சொல்லியிருந்தேன் Colourpopலேருந்து. எனக்கு இது பிஆரில் வந்திருந்தது, பட் நீங்களும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட தாராளமாக வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவங்க இன்டர்நேஷ்னலி ஷிப் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஆத்தென்டிக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்கலாம். இது உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1600 to 2200 அந்த ரேட்டில் வரும். ஸோ நான் இந்த பேலட்லேருந்து இந்த ஒரு லைட் ஷேட் ஃபர்ஸ்ட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். எனக்கு பர்சனலாக Colourpop ஐஷேடோஸ் ரொம்ப 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 ஃபேவரட். பயங்கர சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும், நல்லா வந்துட்டு பிக்மெண்டடாக இருக்கும், நிறைய ஃபாலோ டிஷ்யூ இருக்காது, ரொம்ப வேர்சடைலான ஒரு பேலட் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேலட்டில் கலர் தீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் அண்ட் இன்னர் கார்னர் ஐல்ஸில் வந்து போட்டு நான் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே ஒரு யூனிக்கான அழகான ஒரு ஷேட். எனக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் ஐஷேடோ பேலட்ஸில் இருந்ததுன்னா பர்சனலாக ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய லிட்ஸில் இந்த இன்னர் கார்னரில் போட்டுக்கிறேன். இதில் வந்து சில்வர் இருக்குது, க்ரீன் இருக்குது, லைட்டாக லாவெண்டர் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சொதப்பல் ஆச்சு. எனக்கு வந்து நார்மல் கண்ணில் பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுற ஷேட், இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சாப் க்ரீன் மாதிரி இருந்தது. பட் நான் கண்ணில் போடும்போது இப்படி கேமராவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அது பிளாக் பேஸோடு இருக்குது அப்படின்றது. பட் நான் நேரில் போடும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு லைட் க்ரீன், ஒரு சாப் க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன், இந்த மாதிரி கலர் தீம் கொண்டு போகலாம் தான் நான் இப்படி ஆரம்பித்தேன். பட் பார்த்தா அது பிளாக் மாதிரி இருந்தது, பிளாக் மாதிரி தெரியுது கேமராவில். ஸோ அதுதான் வந்து ஒரு குட்டி குளறுபடியாச்சு. பட் இட்ஸ் ஓகே, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. தேர்ட் கலராக நான் என்ன பண்ணேன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அந்த அவுட்டர் வி பார்ட்டில் போட்டு ஏற்கனவே போட்டு அந்த 2 கலர்ஸோடு நான் வந்து பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதான் நம்மளுடைய லிட் கலர். அடுத்தது எஸ்டே லாடர்லேருந்து ஒரு ஐ பென்சில் எடுத்துக்கிறேன். இது டபுள் வேர் ஐ பென்சில் பிளாக் ஷேடில். இதை வச்சு தான் என்னுடைய ஐலைனர், வாட்டர் லைன் ஃபில் பண்ணுறது, லோவர் லேஷ் லைன் ஃபில் பண்ணுறது, அப்பர் வாட்டர் லைனும் ஃபில் பண்ணுறது இன்றைக்கி நான் பண்ணிக்கிறேன். லோவர் வாட்டர் லைன் கொஞ்சம் திக்காக நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதை கொஞ்சம் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி ஸ்மோக் அவுட் பண்ணி விட போகிறேன். ஸோ அதே மாதிரி திக்காக போட்டுட்டு ஒரு குட்டி பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மோக் அவுட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஷேட் எடுத்து என்னுடைய கண்ணில் அந்த இன்னர் கார்னர் ஏரியா, அந்த லோவர் பார்ட்டில் மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போட்டால் அது பளிச்சுன்னு தெரியும். அடுத்து மஸ்காரா போய்க்கிறேன். மஸ்காராக்கு வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த மேக்ஸ் வால்யூம் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். ஃபால்சீஸ் நான் ஒட்ட போகிறேன். ஃபால்சீஸ்க்கு இந்த பொனிட்டோ டூல்ஸ்லேருந்து இந்த ஸ்டைல் ஃபால்சீஸ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நேச்சுரலும் கிடையாது, ரொம்ப ஹெவி கிளாம் லுக் தர மாதிரியான ஒரு லேஷும் கிடையாது. மீடியமான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு லேஷ். இதை எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது முடிச்சதும் நான் என்னுடைய ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். கன்சீலர் எடுத்து கொஞ்சமாக என்னுடைய ஐப்ரோஸ் கீழே இந்த மாதிரி நான் ஒரு தின் லைன் போட்டு என்னுடைய ஃபிங்கர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நான் ஃபிங்கர் தான் வந்துட்டு இதுக்கு ப்ராப்பரான ஒரு டூல். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், காம்பாக்டாக போய் உட்காரும். உங்கள் சுண்டு விரல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேட் ஷேடு சேம் பேலட்லேருந்தே எடுத்து என்னுடைய ப்ரோ போன் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட என்னுடைய ஐ லுக் டன். இதுதான் நம்மளுடைய ஐஸ் ஃபார் த டே. அடுத்து ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரான்சிங் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஸ்டெப். எனக்கு அந்த ஒரு வார்ம்த் அண்ட் அந்த ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கறது வந்து ப்ரான்சிங்கில் தான். நான் இன்றைக்கி இந்த மஹோகனி ஷேட் எடுத்துக்கிறேன். நிக்ஸோட காம்பாக்ட் பவுடர் இது ஆக்சுவலி, பட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இது ஒரு நல்ல ப்ரான்சிங் ஷேட் மாதிரி இருக்குது, மேட் ப்ரான்சர் மாதிரி இருக்குது. நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு கே பியூட்டிலேருந்து டிக்கிள்டு பிங்க் அப்படின்ற இந்த ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் என்னுடைய சீக்ஸில் 2 சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஹைலைட்டருக்கு என்னுடைய கரண்ட் ஃபேவரட்டான இந்த பெக்கா ஷாம்பெயின் பாப் ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு க்ளாஸி க்ளோயி ஃபினிஷ் வேணும் உங்கள் மேக்கப் லுக்கில் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சதும் நான் என்னுடைய ஃபேஸ் ஒரு வாட்டி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வச்சு என்னுடைய ஃபேஸில் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதை காய விட்டுட்டு கொஞ்சமாக எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக அந்த சேம் டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின்னில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். லிப்ஸ்டிக். இது மேபிளின்லேருந்து லிப் கிரேடேஷன்லேருந்து மோவி 1 அப்படின்ற ஷேட். ரொம்ப ரொம்ப கார்ஜியஸான ஒரு மோவிஷ் ப்ரௌன் ஷேட். எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். நான் எனக்கு லிப் லைனர் கூட இல்லாமல் போடுறேன், ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஃப்ளாட் பிளண்ட் நியூட் லிப் கலர் வேணும் அப்படின்றதுக்காக. அண்ட் எனக்கு இது வந்து இந்த லுக்குக்கு ப்ராப்பராக வந்து செட் ஆச்சு. என்னோடய அவுட்ஃபிட்க்கும் இது ரொம்பவே அழகாக செட் ஆச்சு. ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் லுக். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னுடைய ஐலிட் எப்படி வந்து டர்ன் ஆயிருக்கு அப்படின்றது. பட் சீரியஸாக நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்தது இது கிடையாது, பட் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த லுக் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. பொங்கல் லுக்ஸ் வந்துட்டு அப்கமிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படியே உங்களுக்கு என்னுடைய இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. நான் லிங்க் அதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதோட இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.